minor and co-factor. Okay, Okay, sir. minor and co-factor. Minus and co-factors. எப்படி ஒரு டிட்டர்மினன்ட் வந்து மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, co-factors எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்படிங்கிற ஒர்க்கு தான் நம்ம இதில் பார்க்கணும். சரியாம்மா? Okay, sir. இப்போ டிட்டர்மினன்ட் ஜென்ரல் நோட்டேஷன் மேக்ஸிமம் டெல்டா நோட் பண்ணுவாங்க. இல்லை வெரி ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ். வெரி ஏன்னு சொன்னால் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ அந்த ஏ கன்வெர்ட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு இப்படி சொல்லுவோம். சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா டெல்டா நோட் பண்ணிட்டா டேரெக்டாக டிட்டர்மினன்ட் எழுதலாம். டெல்டான்னு ஒன்று நோட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்லலாம், டேரெக்டாக டிட்டர்மினன்ட் எழுதலாம். சரியாம்மா? ரெண்டுங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். Okay, sir. என்ன சொன்னோமா, ஏன்னு சொல்லிட்டு அது மேட்ரிக்ஸு. அதை வந்து நம்ம டிட்டர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த சிம்பிள் தான் நோட் பண்ணுவோம், இல்லைன்னா இந்த சிம்பிளை நோட் பண்ணுவோம். அதே பார்த்தீங்கன்னா டெல்டா நோட் பண்ணிட்டா உனக்கு இந்த டிட்டர்மெண்ட்டோ இந்த சிம்பிளோ உனக்கு தேவை கிடையாது, டேரெக்டாக டிட்டர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெல்டா நோட் பண்ணிட்டா சரியா கண்ணு? Okay, sir. சரி, இப்போ ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்துட்டு என்ன கேட்குறான் அப்படின்னா மைனஸ் அண்ட் கோபேட்டர் கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? Yes, sir. இப்போ மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குமாங்க? மொத்தம் 9 elements இருக்கு, sir. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதா? மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? மொத்தம் 9 elements இருக்கு, sir. 9 எலிமெண்ட்ஸ். அப்போ 9 எலிமெண்ட்ஸுமே என்ன பண்ணுவோம், 9 மைனர் இருக்கும், அதே மாதிரி 9 கோபேட்டர் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு Okay, எலிமெண்ட் sir. கோபேட்டர் ஒவ்வொரு மைனர் இருக்கும். சரியாம்மா? Okay, sir. ஸோ அதுக்கு நான் 3/3 பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து 2/2க்கு பண்ணிடுறேன். அப்போ 3/3க்கு ஈஸியாக. சரிங்களா? இது வந்து 3/3யோட டிட்டர்மெண்ட். அப்போ 2/2ஓட இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம 3/3க்கு வரணும். சரியாம்மா? Okay, sir. அப்போ என்ன பண்ணலாம்னா 1 2 சாரி 1 2 2 2 போடணும். 1 2 3 4 இந்த மாதிரி இருந்துச்சுங்களேன். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைனர் யாருன்னா ரோ வைஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மைனர் யாருன்னா 1, அதே மாதிரி 2 3 4 ஒவ்வொருக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ Okay, sir. மைனர் ஆஃப் 1 அப்படின்னா அது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு மீதி என்ன வருதோ அதுதான் அவனோட மைனர். ஓகேங்களா? Okay, sir. புரிஞ்சுதா? என்ன டவுட் இருக்குதா? புரிஞ்சுதுங்க, sir. சரி, இதே ஐடியா தான் மற்றதுக்கும். அப்போ 2 எடுத்து என்ன வரும்? மைனர் ஆஃப் 2. 3 வருங்க, sir. ஓகே, மைனர் ஆஃப் 2 வந்து 3. மைனர் ஆஃப் 4, சரி மைனர் ஆஃப் 3 அடுத்தது. ஓகே, மைனர் ஆஃப் 3. மைனர் ஆஃப் 3 என்ன வரும்? 4. ஓகே. மைனர் ஆஃப் 3 எப்படி 4 வரும்? மைனர் ஆஃப் 3 என்ன? 2, sir. 2, sir. 2. மாத்தாத, மாத்திக்கிட்டு போட்டுறாத. அடுத்து மைனர் ஆஃப் 4. Minor of 4 வந்து 3, sir. கண்ணே கேட்கண்ணே, தப்பா சொல்ற. மைனர் ஆஃப் 4 Sir. என்னது? கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலமும் டெலிட் பண்ணிக்கோ. அப்ப மீதி யார் ஒன்று தான் இருக்கிறாங்க. Okay, sir. 1. இதான் இந்த டவுட் இருக்குதா? புரியுதுங்க, sir. இல்லை இன்னொரு சொல்லி தரணுமா? இல்லை சார், புரியுதுங்க சார். புரியுதாம்மா? ஓகே, அவ்வளோதாம்மா. அப்போ எந்த எலிமெண்ட் எடுக்கிறோமோ அது கரஸ்பாண்டிங் ரோஸையும் காலேஜும் கட் பண்ணிட்டு மீதி யார் இருக்கிறாங்களோ அந்த இது எலிமெண்ட்ஸை டக் டக்குன்னு எழுதிடுங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, அப்போ கோபேட்டர்னா என்ன சார்? கோபேட்டர்னா என்ன சார்? இப்போ மைனர் கண்டுபிடிச்சிட்டீங்க, மைனரோடையே ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணினீங்கன்னா அதான் வந்து கோபேட்டர். அப்போ என்ன சார் அப்படின்னா, இப்போ இது A11 A12 A21 A22 கரெக்டாமா? கோபேட்டர் கண்டுபிடிக்கும் போது அதனோட சைனோட எழுதணும். மைனரோட சைனோட எழுதினா தட் இஸ் கால்ட் கோபேட்டர். சரிங்களா? ஓகே சார். என்னது இதனோட சைன் என்ன? இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ். இங்க வரும்போது என்ன வரும்? மைனஸ் பிளஸ். இது எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ 1 + 1 எவ்வளவு? 2வா? ஆமாங்க சார். அப்போ 2 எங்கெல்லாம் ஈவன் இருக்குதோ அங்க வந்து பிளஸ் இருக்கும். 1 + 2 வந்து 3, அதே மாதிரி 2 + 1 வந்து 3. அப்போ எங்கெல்லாம் ஆட் நம்பர் இருக்குதோ அங்க வந்து மைனஸ் வரணும். ஓகே சார். அப்போ என்னாச்சு? சைன் பிளஸ் மைனஸ் 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 பிளஸ். பிளஸ். ஓகே, அப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பார்த்துக்கிறோம்? இப்போ கோபேட்டர் இதை வச்சு எழுதிடலாம். இப்போ என்னாச்சு? இப்போ கோபேட்டர் ஆஃப் 1 என்ன எழுதுவீங்க?
சைனோட எழுதணும். கோபெட்டரா போனோம்னா இதோட மேல சைன் இருக்குது பிளஸ். அப்ப ப்ளஸ் இதே வேல்யூ என்ன கிடைக்கும்? கோபெட்டரா எழுதுனா கோபெட்டரா 1 கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? மேல இருக்கிற சைன் என்ன? இதுக்கு நேரா பிளஸ் சைன் இருக்குது. ப்ளஸ் சைன் பிளஸ் வேல்யூ என்ன? மைனர். அதனோட மைனர் என்ன? அதே தான் ரோவும் காலம் கட் பண்ணிடுவீங்க. ரோவையும் காலத்தையும் கட் பண்ணிருங்க. அப்ப யாரு போர் இருக்கிறா அந்த போர் 4 எடுத்துக்கிறீங்க. சரியாமா? ஓகே சார். இப்ப என்ன அடுத்தது? கோபெட்டரா 2. கோபெட்டரா 2 என்ன வரும்? -3. அவ்வளவுதாம்மா. -3 ஆமாங்க சார். அதே அடுத்த இதை சொல்லுங்க. கோபெட்டரா 3 -2. -2. வெரி குட். அடுத்து கோபெட்டரா 4 என்ன வருமா? +1. +1. 2/2 ஓகேங்களா? எஸ் சார். அப்ப கோபேட்டர் ஆஃப் வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கோபேட்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. இது நம்ம கண்டுபிடிக்கும் போது கோபேட்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுவோம். சரிங்களா? அப்ப அது மேட்ரிக்ஸ் ஓகே சார். ஃபார்மேட் சொல்லு பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கோபேட்டர் மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. அது மேட்ரிக்ஸ் என்ன? கோபேட்டர் ஆஃப் 1 வந்து +4 -3 -2 1. கரெக்டாமா? இதை கரஸ்பாண்டிங் ஆமாங்க. எழுதிடுவோம் கோபேட்டரோட. இதுல என்ன ஓகே சார். இல்லை சார், டவுட் இல்லைங்க சார். ஓகே. இதான் வந்து 2/2 ஓட பேசிக் கான்செப்ட். 2/2 ஓட பேசிக் கான்செப்ட். அப்ப 3